All right, let's get started. Okay, sir. இங்க நம்ம நிறைய பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கிறோம். இப்ப பாருங்களேன், இதுல வந்து எஸ் வி ஓ ஏ இதான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா எஸ்விஓ வந்து பார்த்துருக்கோம், எஸ்வி பார்த்துருக்கோம். இப்ப நிறைய நம்ம பார்த்தோம். இந்த எஸ்விங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்க்கலாம். எஸ்னா சப்ஜெக்ட், வீண வெர்பு, ஓனா ஆப்ஜெக்ட், ஏன்னாக்க அட்ஜெக்ட். அவள் சாவிகளை மேசை மீது வைத்தாள். பார்த்தா பெருசா தெரியும். She put the keys on the table. ரைட். இப்ப பாருங்க, ஷி எஸ்வி இருக்கு இல்லையா, ஷி கெப்ட், இல்லைன்னா புட்டு போட்டாலும் தப்பு இல்லை, போட்டாலும் தப்பு இல்லை. ஷி கெப்ட். இப்ப பாருங்க, ஷி கெப்ட் த கீஸ். அருமையா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க. த கீஸ். இப்ப பாருங்க, இதை மட்டும் பாருங்க. she kept the keys. எப்படி எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க தமிழுக்கு. அவள் சாவிகளை மேசையின் மீது வைத்தாள். அவள் ஷி வந்துருச்சு. இந்த வைத்தாளுங்கிறது கடைசியில உள்ளதை முன்னாடி கொண்டு வந்துடும், கெப்ட்னு கொண்டு வந்துட்டோம். இதை கொண்டு வர இதுதான் மெயினா சேஞ்ச். ஷி கெப்ட், ஷி கெப்ட முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க மாத்திரம் பாருங்க, த கீஸை வந்து அடுத்தாப்புல கொண்டு வந்துட்டு மேசையின் மீது, நல்லா பாருங்க, மேசையின் மீது, ஆன் த டேபிள். அதுலயே பாருங்க எப்படி மாறுது பாருங்க. மேசை முன்னாடி வந்துருது தமிழ்ல, இங்க டேபிள் பின்னாடி வருது. நீங்க நல்லா பார்க்கலாம், டேபிள் பின்னாடி வருது பாருங்க. சோ இங்க வைத்தாளுங்கிறது கடைசியா இருக்கிறது முன்னாடி வந்துருது. அதே மாதிரி நீங்க ஒன்றும் சாவின்னு சொல்லி ரெண்டாவது இடத்துல உள்ளது இங்க மூணாவது இடத்துல இருக்கு. டெக்னிக்கலா சொல்ல போனா இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை தவிர பாக்கி எல்லாத்தையுமே இடத்த மாத்துறாங்க. அந்த இடத்த மாத்துறதுனாலதான் நமக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணும், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு ஒரு 40-50 இதை நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் சே எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். எஸ்வி இதை அப்படியே பார்க்கணும், எஸ்வியை கொண்டு வந்து அப்படியே கொண்டு வரணும். கவிதா மேம் ட்ரை பண்ணுங்க. நம்பர் 2. நிமிஷம் கவிதா மேம் ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். அது எல்லாருக்குமே நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். நிறைய क्वेश्चंस இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. எஸ் எங்க? They built a house near river. Near the river. பில்டட்னு ஒரு வார்த்தை தான், பில்ட் தான். Built. பில்ட் பில்டிங், பில்ட்ஸ். புரியுதுங்களா? பில்ட், டி as in dog, அப்புறம் பில்ட்னு வரும். சோ தே பில்ட். ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்துருங்க, எஸ்வியை கொண்டு வந்துருங்க. தே பில்ட். எஸ் கவிதா மேம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எஸ்வியை கொண்டு வந்து built a house. Yeah, they built a house. கொண்டு வந்துட்டீங்களா? எஸ்விஓ கொண்டு வந்துட்டீங்களா? ஓகே. Near the river. அட்ஜெக்ட் சொல்லுங்க, அட்ஜெக்ட் கொடுங்க. Near the river. Near the river. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. இதை நீங்க ஒவ்வொரு செங்கலா எடுத்து கட்டணும். இப்ப பாருங்க, தே எஸ்வி, எப்பயுமே எஸ்வி இருக்கும், எஸ்வி இருக்கும். தே பில்ட். ஆப்ஜெக்ட் அடுத்தது வருது, ஆப்ஜெக்ட். இப்ப சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் போட்டீங்க. இங்க இது பாருங்க, அட்ஜெக்ட்னு சொல்ற ஏ. எப்ப, எங்க, எதுக்கு, ஏன், எவ்வளவு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தான் இது. தே பில்ட் ஹவுஸ். அவங்க வீடு கட்டிட்டாங்க. எங்க? இதுக்கு ஒரு ஆத்துக்கு பக்கத்துல கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த ஏ. சோ இந்த எஸ்வி ஓஏ, நீங்க இங்க பாருங்க, எஸ் எங்க இருக்கு பாருங்க, அவர்கள், எஸ் இங்க இருக்குது. ரைட். வெர்பு கட்டினார்கள் கடைசியா இருக்குது. அப்புறம் ஒரு வீடு அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இங்க இருக்குது. அப்புறம் ஆற்றுக்கு அருகில் அப்படிங்கிற அட்ஜெக்ட்னு சொல்றதும் ஃப்ரண்ட்ல வந்துச்சு. அப்ப டோட்டலா எல்லா இடமுமே மாறி இருக்கு. ஸோ அந்த எஸ்விஓ எஸ்சி நம்ம வந்து இதுவரை நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். அதை நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். வெறும் வேர்ப் இருக்கும். கோ, கம் அப்படின்னு சொல்ற மாதிரி வெறும் வேர்ப் இருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் ஐ கோ, யூ கேன், யூ கம் அப்படின்னு சொல்ற மாதிரி எஸ்வி இருக்கும். அப்புறம் எஸ்விஓ இருக்கும், எஸ்விஏ இருக்கும். அது பார்த்தோமா, எஸ்விசி பார்த்தோம். இன்னைக்கு எஸ்விஓஏ. எல்லாத்துலயும் பாருங்க, இந்த வேர்போட முக்கியத்துவத்தை பாருங்க. வேர்பு தான் எல்லாமே. எஸ்விஓசி.
இதை நீங்க பார்த்துட்டாலே இந்த ஸ்ட்ரக்சர் தமிழுக்கும் கம்ப்ளீட்டா மாறுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும். நீங்க என்னத்த சொன்னாலும் தமிழ்ல அதை அப்படியே நீங்க பொசிஷனை மாத்தி இங்க கொண்டு வந்துடலாம். ரைட் கோதை மேம்? Yes, sir. அவன் தனது காலணிகளை கதவுக்கு வெளியே விட்டு விட்டான். எனக்கு இதுல She left her chappals outside the door. சூப்பர். Left her chappals. His. சூப்பர். லெஃப்ட் பாருங்க, எஸ்வி வந்துருச்சு. எஸ்வி வந்துருச்சு. He left. Left her chappals. He left his ஷூஸ் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. shoes outside the door. ஐயா இப்ப பாருங்க, அவுட் சைடு. எல்லாரும் கவனிங்க, அவங்க நல்ல ஃப்ளூயண்டா சொல்றாங்க. எப்படி மாறுதுங்கிறத பாருங்க. இப்ப அவன் ஹீன்னு போடுங்க. இப்ப பாருங்க, அவன் தனது காலணிகளை, இப்ப பாருங்க தனது காலணிகளை அப்படிங்கிறது பின்னாடி வருது. ஆப்ஜெக்ட் இங்க முன்னாடியே வந்துருது. உடனே சப்ஜெக்ட் போட்டு உடனே ஆப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல தமிழ்ல போட்டுரும். இங்க பாருங்க, சப்ஜெக்ட் போட்டு வேர்பை உள்ள கொண்டு வந்துட்டு ஆப்ஜெக்ட பின்னாடி எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் வெளியே விட்டு விட்டான். இப்ப பாருங்க லெஃப்ட், இந்த வேர்பை முன்னாடி எவ்வளவு முன்னாடி கொண்டு வர்றோமோ சப்ஜெக்டுக்கு பக்கத்திலே வச்சிருக்கோம் பாருங்க. கொண்டு வந்துட்டு கதவுக்கு வெளியே பாருங்க, கதவை பின்னாடி கொண்டு வந்து வெளியே முன்னாடி போடுறோம் பாருங்க. எல்லா எல்லா தளத்திலையும் அது மாறுது அப்படிங்கிறது தெளிவா தெரியும். நீங்க இந்த எஸ்விஓ இதை நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எஸ்வி ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு சப்ஜெக்ட் வேணும், வேர்பு வேணும், டோட்டலா மாறி இருக்கும். அது வேணுங்கிறது தான். சூப்பரா அவங்க சொன்னாங்க. வெரி நைஸ். ஃபரிடா மேம், நாங்கள் குட்டி நாயை படுக்கையின் கீழ் கண்டோம். We saw the puppy. Found, sir. சாணு போட்டாலும் தப்பு கிடையாது. எப்படி எப்படி கொண்டு வராங்கன்னு பாக்கலாம். ஃபரிடா மேம், நீங்க கொண்டு வரீங்க எப்படி? Under the bed. We saw the puppy under the bed. ஸோ ஃபவுண்டுங்கிறது இன்னும் பெட்டரான வார்த்தை. ஆனா சான் போட்ட தப்பு கிடையாது. அண்டர் த பெட். வா ரைட். இது இப்ப பாத்தீங்களா, எஸ்யூஐ ஒண்ணு அதை நம்ம தனியா பிரிச்சு கரெக்டா கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. ரொம்ப ஒண்ணு காசு. ஃபரிடா மேம் அகைன், ஆசிரியர் பாடத்தை விரிவாக விளக்கினார். The teacher explained the teaching the lesson like எனக்கு கரெக்டா சொல்லணும். the teacher உடனே verb போடுங்க. verb என்னங்க? verb என்ன? Explained. like explained. ஓ explained போடுங்க. ஆப்ஜெக்ட் போடுங்க. Explain the lesson. The teacher explained the lesson in detail. ஸோ இப்ப பாருங்க, இன் டீடைல் போடலாம், தப்பு இல்லை. இங்க பாருங்க, விரிவாக விளக்கினார். They explained the lesson in detail போடலாம். வேற ஏதாவது போடலாமா? In brief. Yes, sir. Look at that. The teacher விளக்குறது டாட்னு நீங்க போடணும். டாட் விரிவாக. விரிவாக எப்படி சொல்லுவீங்க? ஒண்ணு பிரீஃப்னா சுருக்கமா சொல்றது. விரிவுனா சொல்ல முடியுமா? கரெக்டா ஏதாவது வார்த்தை வருதா? இன்னுங்கிறது ப்ரொபோசிஷன். இந்த ப்ரொபோசிஷனுக்கு இன் டீடைல் நீங்க சொன்னா தப்பு கிடையாது. இதை அப்படியே வச்சுக்கலாம். the teacher explained the lesson in detail. in detail தான் நல்லா சொன்னாங்க. அது ஒரு டஃப்பான வார்த்தை, அருமையா சொன்னாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். விக்னேஸ்வரி மேம், நான் என் காரை கடையின் அருகே நிறுத்தினேன். நான் என் காரை I stopped my car near the shop. அவ்வளவுதான். சோ நான் என் காரை கடை நியர் த ஷாப். இந்த இடத்துல என்னன்னா ப்ரொபோஷன் நியர் த ஷாப். அருமை அருமை அருமை. வெரி குட்.
விக்னேஷ் again அவன் தன் கைபேசியை பையுக்குள் வைத்தாள். She kept his phone in the bag. Mobile in the bag. She kept the mobile inside her bag. Okay. ஓகே, அது கொஞ்சம் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். அதுல inside her bag. ரைட். இப்ப அவர்கள் கோயிலில் விழாவை கோதை மேம், அவர்கள் கோயிலில் விழாவை கொண்டாடினார்கள். They celebrate. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. They celebrate the temple. எங்கேயோ தே வந்துச்சு, செலிப்ரேட்டட் வந்துருச்சு. They They celebrated the celebrate the temple festival. temple festival. They celebrated the festival. இதுதான் SVO. இப்ப எனக்கு வந்து ஏ சொல்லுங்க. ஏ Of temple, sir. at the temple அவ்வளவுதான். அந்த அந்த இது வந்து நீங்க பாக்குறீங்களாங்க, பாருங்க. அட்டுங்க ப்ரொபோர்ஷன், இன்சைடுங்க ப்ரொபோர்ஷன், நியருங்க ப்ரொபோர்ஷன், இன்னுங்க ப்ரொபோர்ஷன், அண்டருங்க ப்ரொபோர்ஷன், அவுட் சைடுங்க ப்ரொபோர்ஷன், நியருங்கிறது ஆன். அந்த ப்ரொபோர்ஷனுக்கு அப்புறம் ஒரு நவுனை வச்சுட்டு அட்ஜென்ட் எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்க. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அவ்வளவு பிளான்டா இருக்கும். நீங்க எதுவுமே மாறி போகாது. ஸோ இந்த ஏ எப்படி வருதுங்கிறத நீங்க பாத்துக்கணும். திஸ் இஸ் வாட் இட் இஸ். இது ஃபுல்லாவே இதுதான். இதுல கேன் டு திஸ் ஹியர். அவன் கடிதத்தை அஞ்சல் பெட்டியில் போட்டான். She put the letter in the post box. Into the post box. இன்னொரு வாட்டி ஏதோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. She put the letter Put into the the letter post into the post box. பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரே நிமிஷம், டிராப்டுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை. Okay. டிராப் த லெட்டர். எஸ்விஓ பண்ணிடுங்க. எஸ்விஓ கொண்டு வந்திருக்கு. டிராப் பண்ணிட்டு இங்க ஒரு ப்ரொபோஷன், கரெக்டான ப்ரொபோஷன் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஏதான் இருந்தேன் into the mail box. போஸ்ட் பாக்ஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். யூகேல போஸ்ட் பாக்ஸ், மெயில் பாக்ஸ், அவ்வளவுதான். இப்ப டிராப் த லெட்டர். எனக்கு வேண்டியது எஸ்விஓ நீங்க கட்டமைச்சிட்டீங்கன்னா ஏ வந்து நீங்க முன்ன கூட பண்ணிக்கலாம். இங்க புட்டுன்னு போடக்கூடாதா சார்? இ புட் த லெட்டர்னு போடக்கூடாது. போடலாம். பொதுவா டிராப் தான் பண்ணுவோம். ஏன்னாக்கா நம்ம வைக்க மாட்டோம் இல்லைங்களா, நமக்கு தெரியாது. நம்ம அந்த காலத்துல டிராப்னா கை தவறி விடுறத டிராப். அதுவும் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல டிராப் தான் பண்ண முடியும். நீங்க மெயில் பாக்ஸ்ல நீங்க வைக்க முடியாது இல்லைங்களா. டிராப் தான். நீங்க கையில வைக்கிற மாதிரி இருந்தாக்க பாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவீங்களா நீங்க. அங்க உள்ளதை எடுத்துட்டு போயிடுவீங்களா. அதனால அது டிராப் டிராப் பண்ண முடியாது கேட்பாங்க. டிராப் தான் கரெக்டான வார்த்தை. ஸோ இப்ப look at this. The next one. கவிதா மேம், நீங்க ட்ரை பண்ணுங்க. நாங்கள் நாற்காலிகளை மேசையின் சுற்றிலும் அமைத்தோம். We arranged the chair around the table. Yes. We arranged The chairs. arranged the chairs. Around the table. என்ன அருமையா இப்போ சொன்னாங்க பாருங்க. இப்ப இத மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஒன் திங். வி, எஸ், அரேஞ்ச். வி, எஸ் வந்து சப்ஜெக்ட். வி verb வந்து அரேஞ்ச். த சேர்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். அரவுண்ட்ங்கிறது தான் இங்க ப்ரொபோஷனு. அதுக்கப்புறம் ஒரு நவுன் வருது பாருங்க. இந்த ப்ரொபோஷன் நவுன் வச்சுட்டு அழகா ஒரு அர்ஜென்ட்டை கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம வந்து கரெக்டா இருந்துட்டோம்னா நம்ம எழுதுறப்ப நம்ம பேசுறப்ப இதே மாதிரி அமைச்சிருவோம். ஸோ அந்த குழந்தை பந்தை வேலியின் மேல் வீசியது. எஸ்விஓ. The child threw the ball over the fence. The child Threw the ball. Threw the ball. threw the Over ball the fence. Over the fence. over. இந்த இடத்துல ஓவர்ங்கிற இது ப்ரொபோஷன் இருக்கு. ஓவர் த ஃபென்ஸ். நீங்க அது எல்லாமே கரெக்டா அவங்க அமைச்சிருப்பாங்க. இந்த கட்டமைச்சிருப்பாங்க. பார்க்கலாம் நீங்க.
சப்ஜெக்ட் 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 verb verb verb. இப்போ இங்க சப்ஜெக்ட் மட்டும் அங்க இருக்குது. இப்ப த்ரூ வந்து பாருங்க மேல் வீசியது, த்ரூ வந்து கடைசியா இருக்குது. அதே மாதிரி தமிழ்ல உள்ளதை அப்படியே மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். அவள் நூலகத்தில் புத்தகத்தை படித்தாள். சரிடா மேம், அவள் நூலகத்தில் புத்தகத்தை படித்தாள். She read. She read. Read a book. Read the book. அவ்வளவுதான். In the library. இந்த லைப்ரரி. சோ ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இப்ப இதேதோடைய நம்ம இப்ப ஏங்கிறது அட்வர்ப் தான் அவங்க வந்து அர்ஜென்ட்டா மாத்தி அந்த ஃப்ரேஸ்ல போடுறாங்க. அதே மாதிரி எஸ்விஓசியில அந்த சிங்கிறது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா அட்ஜெக்டிவ் பேசிக்கா. இந்த அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்டா மாத்திரம், அட்வர்பா அர்ஜென்ட்டா மாத்திரம், அவ்வளவுதான். ஏன்னா மல்டிபிள் வேர்ட்ஸ் போடலாங்கிறதுக்காக. இன்னும் ஃபியூ எஸ்விஓயை பார்த்துட்டு அப்புறம் எஸ்விஓசி பார்க்கலாம். அது எந்த இடத்துல கஷ்டமா இருக்கு, அது எவ்வளவு ஈஸியா இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அவன் ஸ்டுடியோவில் பாடலை பதிவு செய்தான். He recorded the songs. He recorded Recorded the songs in the studio. In the studio. சோ இப்படிதான் நீங்க வந்து அந்த இது டெவலப் பண்றது தப்பு இல்லாம டெவலப் பண்ணணும். இப்ப நல்லா தெரிஞ்சிடும். சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, அட்ஜெக்ட்ங்கிறாங்க. அந்த எங்க ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்றாங்க. எங்கேங்கிற பதில் அந்த அட்ஜெக்ட் எப்படி கொண்டு வர்றாங்க, ஒரு ப்ரொபோஷனை கொண்டு வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸை கொண்டு வந்து அதை அழகா ப்ரொபோஷனல் ஃப்ரேஸா மாற்றி அதை அர்ஜென்ட்டா கொண்டு வராங்க. வெரி நைஸ். அவர்கள் தோட்டத்தில் மரம் நட்டார்கள். They planted the trees in the garden. Planted the tree. The tree in the garden. He planted the tree in the garden. வர்றப்ப உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய கைடன்ஸ் கொடுக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு கைடன்ஸ் வந்து அது கொடுக்குது, ரைட்? அப்படியே நம்ம இதை ஒண்ணு எடுத்துட்டு போவோம். இது ஒரு 10-15 பார்த்துட்டோம். திருப்பி நம்ம we can come back. இந்த எஸ்விஓசி எந்த மாதிரி இதா வருது, நீங்க எப்படி அதை கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். Let's do it. Just give me a second. I will just change that. All right. Here you go. அது மாதிரி we can go back and forth. அதுல வந்து உங்களுக்கு வந்து அது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். Let's look at this. Here you go. Okay. இதை வந்து எனக்கு வந்து பார்க்க முடியுதான்னு பாருங்க. நான் இப்ப அட்டாச் பண்றேன். வெரி குட். அவர்கள் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தனர். இப்ப பாருங்க, இதை மட்டும் பாருங்க. எஸ் வி ஓ சி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தமிழாக்கத்தையும் நம்ம ஆங்கிலாக்கம் பண்றப்ப ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அவர்கள் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தனர். சப்ஜெக்ட் They elected him. Selected him. As a leader. இன்னொரு வாட்டி. They selected as a leader. இப்ப எலெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலெக்டட் ரொம்ப leader. ஆப்ஜெக்ட் As a leader. they elected him. As a leader. As வேண்டாம், ஒரே காம்ப்ளிமெண்ட். Leader. இப்ப நீங்க பிரசிடென்ட்னு போடுறீங்கன்னு வச்சுங்க. they elected him president. சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க as a leader எல்லாம் போட்டு தனியாவே நீங்க பண்ண வேணாம். அதுக்காக தான் நான் மெயினா எடுத்தது. இப்ப அவள் சுவற்றை நீளமாக வண்ணம் பூசினாள். She painted the wall blue. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோ. She painted the wall. SVO போட்டுங்க. நமக்கு ரொம்ப ஃபேவரட் இது SVO. காம்ப்ளிமெண்டா பாருங்க. She painted the wall blue. அவ்வளவுதான்.
இப்ப நீங்க அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் பாருங்க. இதை மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். பாருங்க, she painted the wall blue. பாயிண்ட் இஸ் சிம்பிள். அந்த வால் இருக்குது, வேற கலர்ல இருக்குது, இந்த கலர்ல ப்ளூல பெயிண்ட் அடிக்கிறாங்க. நீங்க எந்த ஒரு இவ்வளவுதான் எஸ்ஓசி எஸ்விஓசின்னு அந்த காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, ஏதோ ஒரு பண்பை குறிக்குது. எதோட பண்பை குறிக்குது? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்ட் ஹிம், இவரை தான் பிரசிடென்ட் ஆக்குறாங்க, இந்த வாழை தான் ப்ளூ ஆக்குறாங்க. இங்க வால்ன்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டா சார்? ப்ளூன்றது இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். எஸ்விஓசில சி வந்து வெறும் எஸ்விசின்னு போட்டீங்கன்னாக்கா சப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்டா இருக்கும். எஸ்விஓசின்னு போட்டா இது ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட். அவரு தான் பிரசிடென்ட், தே கிடையாது. அவரை தான் பிரசிடென்டா செலக்ட் பண்றாங்க. வாழுதான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எஸ்விசி. ஓகே ஓகே. ஐ ஆம் ஹங்கிரி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது எஸ்விசி ஆயிடுது. அது நம்ம ரொம்ப அடிப்படையான விஷயம், நம்ம பார்த்துருக்கோம், அடிக்கடி பார்க்குற விஷயம். எஸ்விஓசி புதுசா பார்க்குறோம். ஏன் இதை பண்றோம் அப்படின்னாக்கா பாருங்க, நாங்கள் குழந்தைக்கு சாரா என்று பெயரிட்டோம். சுமதி They மேம் named the child Sarah. இன்னொரு அடி சொல்லுங்க, கோதை மேம் சொல்லுங்க. They named the child Sarah. வெரி குட். இப்ப நாங்கள் பாருங்க பெயரிட்டோம், நேம்டு. அருமையா கொண்டு வந்தாங்க. எந்த வி எவ்வளவு முக்கியம் பாருங்க. இங்கிலீஷ்ல ஃப்ரெண்ட்லி வருது, அது நவுன் நேம்ங்கிறத வேர்பா மாத்தி டி போட்டுக்கிறாங்க. ஃபெர்டா மேம் புரியுதுங்களா? நேம்ங்கிறது ஒரு நவுனு, அதை டி போட்டு வேர்பா மாத்துறாங்க பாருங்க. சோ அந்த இடத்துலதான் நம்ம பார்க்கணும். ரொம்ப குறைச்ச வேர்ட்ஸே வச்சுக்கிட்டு நவுனை வேர்பா மாத்துறது, வேர்ப நவுனை மாத்துறது, இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ஸோ இது தமிழ்ல பண்றது நடந்து. அதனால இப்ப பாருங்க, தி நேம்ட் தட் சைல்ட், அவ்வளவுதான். இதை கொண்டு வந்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் இந்த சைல்டோட பேர் என்ன? பண்பு. அவ்வளவு ஆப்ஜெக்டோட பண்பை குறிக்குது. அந்த ஆப்ஜெக்டுக்கு அந்த ஓவா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. சோ அதுக்கு துணையா இருக்குது. அது என்னன்னு விளக்குது. அந்த ஓ தான் அந்த ஓ தான் இந்த இடத்துல சைல்டு, சி தான் சாரா. வி நேம் த சைல்ட் சாரா. அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப நீங்க எஸ்விஓஏ பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். ஆனா இது எஸ்விஓசி வந்து ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு ஆப்ஜெக்ட பத்தி ஒரு விஷயத்தை இமிடியேட்டா சொல்லுது. இதை பார்க்கலாமா? லெட்ஸ் லுக் அட் திஸ். கவிதா மேம், குழு ஜானை கேப்டன் ஆக்கியது. ஏன் லேட் ஆகுது? விக்னேஸ்வரி மேம் சொல்லிடலாமா? Committee. இந்த போடுங்க, கவுன்சில் போடுங்க, டீம் போடுங்க, எது வேணாலும் போடுங்க. The team made John the captain. The captain. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது சிம்பிளா தெரியும். ஆனா எஸ் இருக்கட்டும், எஸ்வி இருக்கட்டும், எஸ்விஓ இருக்கட்டும், எஸ்விஏ இருக்கட்டும், எஸ்விஓசியா இருக்கட்டும், எஸ்விஓஓ நேற்று பார்க்க பாருங்க, அதுவா இருக்கட்டும், பேசிக்கா ஆரம்பிக்கிறது வந்து எஸ்வில ஆரம்பிக்கிறது. பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு முக்கியமானது. இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும்தான் வெறும் வேர்பு. எல்லாத்துக்கும் அந்த எஸ்வியை நீங்க கொண்டு வந்துட்டாலே பாதி கிணறு தாண்டிட்டே நம்ம. அவர் அறையை காலியாக கண்டார். He saw the room empty. கோதை மேம் இன்னொரு சொல்லுங்க. He saw the room empty. He found the room empty. தப்பு இல்ல. ரூம் எப்படி இருக்குதா? எம்டியா இருக்கு. இது எம்டியா இருக்கு. ரூம்கள் ஆப்ஜெக்ட். நல்லா கவனிங்க. இந்த ஒரு 8-9 டைப் தான் சென்டென்ஸ் பேட்டர்னே இருக்கு இங்கிலீஷ்ல. அதுல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ச்சிருங்க. நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸுக்கு. இது மாதிரி 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா மாறும், காம்பவுண்ட் சென்டென்ஸா மாறும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிம்பிள் சென்டென்ஸ்ல ஒரு 7-8 டைப் இருக்கு. எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பாருங்க. இப்ப ஷீ ஃபவுண்ட் ரூம் தனியா பிரிச்சுன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேற மாதிரி இருக்கும். ஷீங்கிறது ப்ரொனவுனு, ஃபவுண்டுங்கிறது மெயின் வெர்பு, ரூம்ங்கிறது நவுனு, டிங்கிறது டிட்டர்மினரு, எம்டிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய கிளாஸ் எடுத்திருக்கோம், இன்னமும் ஃபியூச்சர்லையும் பண்ண போறோம். ஆனா அதே சமயத்துல இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தப்பு இல்லாம பேட்டர்னா பண்ணும். அவர்கள் அவளை புத்திசாலியாக கருதினர். ஏன் பிரசர்? அவர்கள் அவளை புத்திசாலியாக கருதினர். சப்ஜெக்ட் வெர்பை கொண்டு They வாங்க. listened. கருதுறது பாருங்க. They considered. இங்க கொண்டு வந்துருங்க.
இது பாதி கணக்கு காட்டிட்டாங்க. They considered her. They considered. இப்போ உடனே ஆப்ஜெக்ட் போடுங்க. ஆப்ஜெக்ட் போட்டு. They consider him Clever. 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 So Consider her. Clever. அவளை Intelligent. எப்படி வேணாலும் போட்டுங்க. எப்படி வேணாலும் போடுங்க. இன்டெலிஜென்ட், பிரில்லியன்ட் எப்படி வேணாலும் போட்டுங்க. நமக்கு வேண்டியது கன்சிடர் இன்டெலிஜென்ட். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சு. நான் அவனை கோபமாக்கினேன். I made him angry. Angered. பாருங்க அருமையா அவங்க கொண்டு வந்தாங்க. ஐ மேட் ஹிம்னு எஸ்விஓ கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. அடுத்த செகண்ட் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? ஐ மேட் ஹிம். அதோட பண்பு அவனுக்கு அவன் கோபமாறிடுறான். ஒரு அட்ஜெக்டிவ் தான் இந்த காம்ப்ளிமெண்டா நிக்குது உட்காருது. சோ இதுல என்னன்னா நிறைய இது வந்து ஒரு 40-50 ஒவ்வொரு டைப்லயும் நம்ம பண்றப்ப நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஓ இப்படி கொண்டு வரலாமா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இப்படி எல்லாம் கொண்டு வந்து பண்ணலாமா. ஆசான் அவரை வெற்றியாளராக அறிவித்தார். ஆசான் டீச்சர். The teacher declared him the winner. Declared. Declared him the winner. கூட வேண்டாம். Declared him winner. Teacher declared him winner. Declared him winner. அவ்வளவுதான். Okay. நாங்கள் நாய்க்கு மேக்ஸ் என்று பெயரிட்டோம். We named the dog. Very good. He named that dog Max. இப்ப we called the dog Max. We called the dog சொல்லலாம் இல்லைங்களா சார்? கிடையாது. அவர்கள் திட்டத்தை சிறப்பாக எண்ணினர். ஃபர்ஸ்ட் They Consider the plan. They thought the plan well. well. இந்த பிளான் தான் வெல்லா மாறுது. இந்த இடத்துல பிளான் எப்படிப்பட்ட பிளான்? நல்ல பிளானா மாறுது. They thought the plan well. They thought out the plan. இந்த இடத்துல வெல்லுக்கு பதில் நீங்க வந்து they thought the plan nice ன்னு போட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆர் பிக் ஆர் கிரேட். They thought the plan great அப்படின்னாலும் ஒரு பெரிய அட்ஜெக்டிவ் போடலாம். அட்வர்ப் இல்லைன்னா அட்ஜெக்டிவ் போட்டாலும் தப்பு கிடையாது. அவள் உடையை அழகாக மாற்றினாள். She She changed changed the the dress. she changed the dress. she Beautiful. changed Beautiful. it Yes, as Well she done. made the she made the dress dress. beautiful. She made the dress அந்த Beautiful. ட்ரெஸ் அவ போட்டிருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸுக்கே அழகா இருக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸே அழகா இருக்கலாம். அந்த அளவு அழகான ஒரு லேடி She made the dress அப்படிங்கிறது. beautiful. நான் அவனை தூங்கி கொண்டிருந்ததாக கண்டேன். I I saw her. I found found They found him I found him asleep. அவ்வளவுதான் ஒரு Asleep. adjective. அவ்வளவுதான் முடிஞ்சது. பார்த்து ஏதோ கஷ்டமே தெரிஞ்சது அப்படியே கொண்டு இந்த எஸ்விஓட மேஜிக்கா தான், அந்த பேட்டர்னோட மேஜிக்கா தான். அவர்கள் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தனர். ஃபர்ஸ்ட் சொன்னதுனா சார் They elected him president. Same. வெரி குட். நீங்க பிரசிடென்ட்னே போடலாம், முன்னாடியே இருக்காங்க. நீதிபதி அவரை குற்றவாளி என்ற தீர்மானித்தார். The judge. The judge. கவிதா மேம் declared Found him. ஈஸியா சொல்றாங்க கவிதா மேம். Found him accused guilty. The judge found him accused. குத்தம் சொல்லியிருக்கோம், நிரூபிக்கப்படல. கில்ட்டினா நிரூபிக்கப்படாது. ஸோ நீதிபதி அவரை குற்றம். The judge found him guilty அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு இதுலையும் அவர் கிட்டத்தட்ட இந்த தீர்வை நோக்கி போற அந்த வழக்குல இதுதான் கடைசியா இருக்கும். we made the room clean sir. Next நாங்கள் அறை சுத்தமாக வைத்தோம். நாங்கள் we made the room clean. வெரி குட். we made the room clean. அவ்வளவுதான். நீங்க அந்த அட்ஜெக்டிவ் தான் காம்ப்ளிமெண்டா வந்து உட்காரு. அவள் கதவை திறந்தே விட்டான்.
She opened the He Open the Open the door. door. Opened the door. Oh, open. left left the door. இங்க கொண்டு வாங்க, இங்க கொண்டு வாங்க. Open. அட்ஜெக்டிவ் கொண்டு வாங்க. லெஃப்ட் திறந்தே விட்டான்னு சொல்றாங்கல்ல, அப்படியே முழுசா திறந்துட்டா, திறந்து உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங். லெஃப்ட் ஓப்பன்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் இல்ல, பாத்தீங்களா? அட்ஜெக்டிவ் மாதிரி பாத்தீங்களா? அவர்கள் அவளை செயலாளராக நியமித்தனர். They appointed They her. appointed They appointed Her. her her Secretary. as a secretary. அரசெல்லாம் வேண்டாம், அரசெல்லாம் வேண்டாம். Appointed her அப்பாயிண்டட். secretary. இப்படியே போட்டுடலாம், இப்படியே போட்டுடலாம். அதுதான் இதுல உள்ள இங்கிலீஷ்ல உள்ளது. இது ரொம்ப நாங்கள் பூனைக்கு ஸ்னோயி என்று We named the cat Snowy. we named the cat ஸ்னோயி. அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டாம். Painted. அவர் தனது சைக்கிளை சிவப்பாக வர்ணம் பூசினார். He painted his He painted his cycle red. Red. Very good. He painted Painted cycle red. his cycle red. Red. Wow. Wow. நிறைய விஷயம் இதுல வந்து இந்த பேட்டர்ன் வர்றப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பயங்கர ஈஸியா இருக்கு. ரைட்? குழு அவளை தலைவர், இது நம்ம பண்ணிட்டோம். The team Committee இதுல elected பண்ணிருக்கோம் நம்ம. elected her president. Yeah. The team elected her president. நான் வீட்டை சீர் செய்தேன். I renovated the house. சீர் செய்தேன். Rearranged. I made the house. ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளா போட்டு விட்டுருங்க. Oh, I made the house neat. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அதே சமயத்துல உள்ள வந்துருக்கு பாருங்க. அவர்கள் பெட்டியை காலியாக கண்டனர். பாருங்க, இதெல்லாம் They found the box empty. வெரி நைஸ். அவ்வளவுதான். இதுதான் the judge found the found building மாதிரி தான். They found the box empty. சூப்பர். அவள் சூப்பை சூடாக வைத்தாள். She made She made She the soup made made a the hot. soup hot. hot. She made a soup hot. Made the soup hot. சூப்பர். அவர் படத்தை சலிப்பு என்று அழைத்தார். He called the films. இன்னொரு வாட்டி. Boring. He All the film boring. he called the film. He Very good. called the film More. bore. Boring. போரிங். போரிங்கிறது இங்க அட்ஜெக்டிவ். இங்க V4 எல்லாம் கிடையாது, அட்ஜெக்டிவ் பக்காவா வந்திருக்கு பாத்தீங்களா? he called the film boring. வா, கிராம மக்கள் அவரை மன்னராக மாற்றினார்கள். The villagers. The village changed. changed him. The villagers Changed him. Mannar. The village mannar- people. Changed him king. made him a month. Changed him king as a ஆ, இப்போ இன்னொன்னு வந்து பாருங்க. இப்போ the villagers Made him made him king. the king. King. இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன். சேஞ்சுங்கிறதுல மேடு. அதுக்கு முன்னாடி மன்னரா மாத்திட்டாங்க. அவள் அவரை பதற்றம் அடைய செய்தாள். நல்லா பாருங்க, இதெல்லாம் சூப்பரானது. எப்படி அவள் She made him nervous. அவ்வளவுதான். made him panic. Nervous. நர்வஸ். she made him nervous. நீங்க அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுறப்ப இவ்வளவுதான் பேசுவாங்க. ஏன்னா அந்த பேட்டர்ன் அவங்க மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய வாக்கியங்கள் 25, 50 வாக்கியம் கூட பண்ணியிருப்போம். அவர்கள் நீரை குளிர்ச்சியாக கண்டனர். They They found found water cold. They found water cold. They found the water. Found the water. Found the water. பெரிய விஷயம். இன்னும் Found சொல்ல the water. Cold. cold. அவ்வளவுதான் வந்துச்சு பாருங்க. நான் காருக்கு லைட்னிங் என்று பெயரிட்டேன். I named the car lightning. பாத்தீங்களா? ஒன்ஸ் நீங்க தனியா எடுத்து பாக்குறப்ப
ஆசிரியர் அவரை சிறந்தவர் என கருதினார். The teacher Consider him considered Consider him him clever. great. கன்சிடர் அவ்வளவுதான், கிரேட்டா சொல்லலாம், அவ்வளவுதான். கன்சிடர்டு ஹிம். இப்ப சிறந்தவர்ல பிரில்லியன்ட்னு கூட சொல்லலாம், தப்பு இல்ல, தப்பு இல்ல. கிரேட்டுன்னு சொல்லலாம், எந்த வகையிலும் தப்பு கிடையாது. கன்சிடர் பிரில்லியன்ட் ஆர் இன்டெலிஜென்ட் கிளவர்ங்கலாம். நாங்கள் வீட்டை வசதியாக மாற்றினோம். We We changed We the made house. We we changed made The made house. we made the house convenient. rich. இன்னொரு இன்னொரு We made the house rich. luxury. இல்ல, Convenient or not? கம்ஃபர்டபுள். Comfortable. Comfortable. We made the house comfortable. அப்படியே இருந்து போய் பார்த்துட்டு நாங்க we made the house comfortableனா அவங்க வீட்டு மட்டும் கிடையாது, இந்த வீட்டுல உள்ளவங்களும் நம்ம போய் அவங்களை ஈஸி ஆக்கிட்டோம். நாங்கள் வீட்டை வசதியாக மாற்றோம். அவள் உணவை ருசிகரமாக கண்டாள். She felt the food. She She found found the food She found she found the food tasty. Tasty, tasty. ருசிகரம், அதையும் தாண்டி போச்சு. You felt or அதையும் தாண்டி delicious. Delicious. ருசிகரம். சுவைங்கிறப்ப டேஸ்ட்னு போனா ருசிகரம்ல இன்னும் நல்லா இருக்கு. So she found the food delicious. மேலாளர் கூட்டத்தை அவசரமானது என கூறினார். மேலாளர் கூட்டத்தை அவசரமானவர் என கூறினார். manager told. The Told. manager said the meeting is urgent. Manager said பொதுவா கால்டுன்னு சொல்லுவாங்க. கால் த மீட்டிங் அர்ஜென்ட். மீட்டிங்க்கு கால் பண்றதுக்கும் கால் தான், மீட்டிங் அர்ஜென்ட்னு சொல்றதையும் காலும்பாங்க. டோல்டுங்கிறது சாதாரண இது. இப்போ கால் த மீட்டிங் அர்ஜென்ட்னா அது ஒரு ஒரு பெரிய அர்ஜென்ட்டான ஒரு விஷயத்தை இருப்பாங்க. இப்போ பாருங்க, லுக் அட் தட். ஃபரிடா மேம், அவர்கள் சாலையை அகலமாக்கினார்கள். They expand. ஓ, Expanded. they made the road they made Expanded. They Made made the road broad. broad. broad, பாருங்க, வைடர். Wide. wide, வைடர் அட்ஜெக்டிவ் போடுங்க. Wider. முன்னாடி Wider. குறுகலா இருந்தது, இப்போ வைடா இருக்காங்க. சரிங்களா? Wider, wider na sir. வைடர். they made the road widerன்னு போடுறப்ப வைடுன்னு போடாம வைடர்னு போடுறப்ப இருக்கிறதுல இருந்து நீங்க வைட் சொல்லுவீங்க. Sir, ஏன் expanded வராதுங்க sir? சொல்லுங்க. Expanded ஏன்? அப்படி பார்த்தா வைடு தேவையில்லையே. They அப்போ expanded the road வராது. எக்ஸ்பேண்டருக்குள்ளேயே வைட் இருக்குது. இப்ப நமக்கு வேண்டியது SVOC தானே. Okay, SV. okay. sir. இப்ப எஸ் போட்டீங்க, தே போட்டீங்க, மேடு வந்து வி போட்டீங்க, த ரோடு ஓ போட்டீங்க. இந்த ரோட்டோட பண்பை குறித்து தான் நீங்க சி பண்றீங்க. Okay, So, sir. நீங்க அத நீங்க வந்து வைடரே தேவையில்லாம இந்த எக்ஸ்பேண்டட் ரோடு எஸ்விஓலயே முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா அதோட நம்மளோட நோக்கம், இந்த வகுப்போட நோக்கம் வந்து இந்த ஒரு பேட்டர்ன்ல நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம். Okay, sir. எஸ்விஓ சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ்விஓ பார்த்தோம். இது திருப்பி அதையும் நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பண்ணிடுவோம். அவர் தனது வாக்குறுதிகளை உண்மையாக வைத்தார். He kept his promises true. They kept. They kept his promise. Their promises. அவர் தனது he kept. Our then sir, the he then sir first son. He kept. His His promises. promise. He kept the இந்த பாருங்க, இந்த ப்ராமிசஸ்ங்கிற இந்த ஆப்ஜெக்ட ட்ரூங்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட் போட்டு நிப்பாட்டிக்கணும். இந்த காம்ப்ளிமெண்ட் தான் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். அவ்வளவு. he kept his promise, சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அது. பாருங்க எவ்வளவு ஈஸியா, ஏதோ கஷ்டமான தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிட்டோம்னா போதும். இப்ப இந்த நியமிக்கிறது ஆல்ரெடி பண்ணிட்டோம். அவள் நகங்களை இளஞ்சிவப்பாக வர்ணம் பூசினாள். பிங்க், இளஞ்சிவப்புனா பிங்க். He அவள் painted She painted the nails her nail. polished. red. Brown and violet sir. பிங்க். ஓகே. பெயிண்டட் Pink. They painted the nails pink. அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த ஃபண்டா தெரியணும், அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. அவர்கள் மண்டபத்தை பிரகாசமாக்கினர். நல்லா They பாருங்க. they made the hall. Palace. They made the hall. They made the made lighting, அட்ஜெக்டிவ் தானே வரணும்.
Bright. Bright. Brighten. பிரைட் போடலாம், பிரைட்டர் போடலாம். பிரைட் பாத்தீங்களா இந்த ஹால் எப்படி இருக்கான், பிரைட்டா இருக்குதான். அதனாலதான் சொல்றேன் அது அதோட பண்பை குறிக்குது, அந்த ஹாலோட பண்பை வந்து மாற்றுதல குறிக்குது. நான் சூழ்நிலை வேடிக்கையாக அழைத்தேன். இது ஒண்ணு இல்ல, I சூழ்நிலை. called the situation funny. வா வா இது சொன்னது யாரு? போதை. ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். உங்களோட ஹோம்ஒர்க் எல்லாம் ரொம்ப பிரமாதமா, ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான், கடகடன்னு மூடி தள்ளிட்டு போயிடுவீங்க. நீங்க B2 லெவல்ல எக்ஸாம் கொடுத்து பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சூழ்நிலை வேடிக்கையா அழைச்சி வீரர் போட்டியை கடினமாக கண்டார். வீரர் போட்டியை கடினமாக கண்டார். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அப்படியே தமிழ்ல பேச பேச ஒரு சைடுல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இந்த படப்படப்படன்னு நடிப்பாங்க. இந்த கண்டார்னு இந்த வீரர் 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 இந்த பிளேயர் போடலாமா, Players. Player. ஃபவுண்ட் போடலாமா, ஃபவுண்ட் போடலாமா, Found. Somebody. Odd. ஃபவுண்ட் த காம்படிஷன் போடலாமா? பாருங்க, Found the competition hard. பாருங்க. Hard. அவ்வளவுதான், ஹார்டுன்னு போட்டு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது. திருப்பி திருப்பி வந்து அந்த எஸ் உள்ள கொண்டு வரணும். எஸ்க்கு அப்புறம் உடனே வியை கொண்டு வரணும். விக்கு அப்புறம் ஓ வந்துருங்க, ஓதுக்கு அப்புறம் சி வந்துருங்க. இப்ப இப்படி நீங்க எல்லா பேட்டர்னையும் நீங்க ஒரு பேட்டர்னை கத்துக்கிட்டா நிறைய பேட்டர்ல நிறைய நீங்க டீப்பா போயிருவீங்க. நாங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்தோம். வி 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 We made the children We kept happy. We Kept the kept children happy. the Kept the children happy. பாருங்க என்ன அருமையா வந்து அந்த காம்ப்ளிமெண்ட், அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து அட்ஜெக்டிவா மாறுது. அட்ஜெக்டிவ் வந்து காம்ப்ளிமெண்டா வருது. வி கெப்ட் தி சில்ட்ரன் ஹாப்பி. இப்ப பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க உள்ள எடுத்துட்டு போயிடலாம். அவர்கள் அவரை மேயராக தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் They elected him They mayor. elected him mayor. Elected. Him mayor. எலெக்டட் மேயர், வேற எதுவுமே போட வேண்டாம், Him mayor. எதுவுமே போட வேண்டாம். அதனாலதான் இந்த நியூஸ் செம்ம ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்னை மிஸ் பண்ணாம போயிட்டே இருப்பாங்க. அந்த அந்த பேட்டர்ன் எதுக்காக பேட்டர்ன் சொல்றோம்ல, எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸே போட வேண்டாம். அதுதான் பேட்டர்ன். இப்ப பாசிவ் வாய்ஸ்னா இதுதான் பாசிவ் வாய்ஸ்னா அடிச்சு சொல்றோம்ல, அதே மாதிரி ரூல். இதுதான் பேட்டர்ன். அவள் தோட்டத்தை அழகாக அழைத்தாள். அழைத்தாலா அமைத்தாலா சார்? அழகாக அமைத்தால விட்டுலாம், அது வேண்டாது. அவர் தனது குரலை குறைத்தார். பாருங்க, தனது குரல். He reduced his He reduced His voice. his voice. Reduced He his reduced voice. his voice. He, ரெடியூஸ்க்கு he பதில் இல்லாம he reduced his he kept his voice reduced, sir. இல்ல, இந்த இடத்துல ரெடியூஸ்ட் வராது. இல்ல, low. Sir. லோ He kept his voice low. வந்துருச்சு பாருங்க, படார்னு உங்களுக்கு வந்துரும். எங்கேயாவது ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க, இந்த பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறப்ப உள்ள வந்துருது. நான் படத்தை சலிப்பாக கண்டேன். I saw the I found I saw the film. I found the film I boring. saw the I found the lesson. movie. I found the lesson சாவராது. boring. I found தான் ஒரு சாவராது. எனக்கு பட்டுது, எனக்கு என்ன பட்டுது, அது போரிங்கா இருக்குன்னு பட்டுச்சு. நாங்கள் பயணத்தை உற்சாகமாக்கினோம். பாருங்க, உற்சாகமாக்கினோம். We made the We trip. enjoyed. அந்த வார்த்தை வந்துடணும், அந்த We வார்த்தை made the trip. We made the Made the trip. travel. We made the travel. We made it. இதுல பாருங்க, ஈஸியா கொண்டு வரலாம். பாருங்க, Exactly. வெரி நைஸ். பாருங்க, அட்ஜெக்டிவ் எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? We made the travel exciting. Exciting. அவள் அவரை குற்றமற்றவராக அறிவித்தாள். அவள் அவரை Yeah. குற்றமற்றவராக அறிவித்தாள். அவள் He announced. He We announced the name. declared, sir. Innocent. Announced. declare. டிக்ளேர் அடிக்கலாம். Declared. Declared him Innocent வரணும் sir. Innocent. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இன்னொன்னு இருக்கு, நாட் கில்ட்டி. ஒரு இடத்துல கில்ட்டி ஞாபகம் இருக்குங்களா? yes sir. அது Guilty. அப்படியே ஆப்போசிட் அடி. இன்னோசென்ட்னு போட்டாலும் தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஓகே, இந்த பெயரிட்டதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னொன்னு இருந்தது, நான் பையை கனமாக கண்டேன்.
I found the bag I found the heavy. bag heavily. The bag Heavy. ஐ ஃபவுண்ட் பாருங்க அந்த இடத்துல வந்துச்சு பாருங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் பண்றப்ப பார்க்கலாம் இன்டர்பிரட்டர்லாம் இந்த பேட்டர்ன் மிஸ் பண்ணாம அடிப்பாங்க. அவங்க சொல்ல சொல்ல படப்படன்னு இங்கிலீஷ்ல பேசுவாங்க. காரணம் வந்து அந்த பேட்டர்ன்ல தமிழ் சரி இங்கிலீஷும் சரி எந்த லாங்குவேஜோ அந்த பேட்டர்ன் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா மேப் பண்ணிடலாம். அவர்கள் விருந்தினர்களை மகிழ்ச்சியாக வைத்தனர். They kept They kept the guests happy. guest happily. They kept it Happy தான்டா. Happy. Happy. Kept the guests happy. happy. ஸோ இதுல வந்து ஒரு 50 பாதி மாதிரி வந்துட்டோம். உங்களுக்கு எஸ்வி ஓஏவா இருக்கட்டும் ஓசியா இருக்கட்டும், ஒண்ணு வந்து அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுல போகுது, இன்னொன்னு வந்து அட்வர்ப்ல போகுது. அவர் உரையாடலை உயிரோட்டமாக்கினார். எப்படி கொண்டு வருவீங்க? அவர் They made. He. அவர் He made. He made. Enlivened. live. உரையாடல் Conversation. Conversation lively. Live. லைவ் இல்ல லைவ்லி தான் வரும் இந்த இடத்துல. இப்ப லைவ்லினாக்கா இது அட்வர்ப் இல்ல இந்த இடத்துல. இது வந்து லைவ்லியா இருக்கிறது. லைவ்ங்கிறது உயிரோட்டமா இருக்கிறது தான். அது வந்து கரெக்டு. ஆனா கான்வர்சேஷன் மேட் த கான்வர்சேஷன் லைவ்லின்னு தான் வரும் இந்த இடத்துல. லைவ்லிட்டா. ஸோ வழிகாட்டி இடத்தை மர்மமானதாக அழைத்தார். வழிகாட்டி த கைட். The guide Called the place. called They the call the place. Place stranger. The guide. The guide called the guide called the place. called the place அதை விட அதிகம் mystery. Mystery. இல்லையா? அது நவுல போடக்கூடாது. அட்ஜெக்டிவ் மாத்துங்க. Yes. Mysterious. மிஸ்டீரியஸ். அவ்வளவுதான் வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த சின்ன கிராமரை உள்ள கொண்டு வந்தீங்கன்னாக்கா தப்பே இருக்காது பாருங்க. அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் தான் வரும். அப்படிங்கிறப்ப மிஸ்டரிங்கிற நவுல போட்டக்கூடாது. அது அட்ஜெக்டிவ் மாதிரிங்க. நாங்கள் தெருக்களை வெறிச்சோட கண்டோம். இந்த அடிக்கடி வரும். They found the streets empty. Yeah. They We found. found the street empty. நீங்க நியூஸ் எல்லாம் கேட்கணும்னா வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் நகரத்திற்கு ஸ்பிரிங்ஃபீல்டு. அவர்கள் They நகரத்திற்கு called. They named The street. The street Street. named the city. அவ்வளவுதான் பாருங்க. City Springfield. அவ்வளவுதான். எவ்வளவு ஷார்ப்பா முடிச்சிச்சு பாத்தீங்களா? அத நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கும். இது எதுக்கு அவர் 50 எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாருன்னே வரும். ஏன்னா இப்ப பாருங்க, நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று தீர்மானித்தது. The court. The court கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். Declared. No. Found him guilty. அவ்வளவுதான். சரி, மேல அவர் சலுகையை அதையும் பாத்துரும். அவள் சலுகையை தாராளமாக கருதினாள். She considered the offer. She considered the offer. Generous. sir. Generous woman, sir. She considered the offer generous. அருமை. She Considered the offer. Malice. எவ்வளவு கஷ்டமானதை எவ்வளவு ஈஸியா கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா? இந்த ஆஃபர்லாம் எப்படி வந்திருக்கு பாத்தீங்க? மைண்ட்ல எப்படி வந்துச்சு பாருங்க. ஜெனரஸ். அவ்வளவுதான். இந்த பேட்டர்ன்ல நீங்க போனதுனாலதான் அந்த இடத்துக்கு நீங்க போனீங்க. வெரி குட். நான் ஜன்னலை திறந்தே வைத்தேன். I left the I kept the window. opened the window. open. I left the window. kept the window open. I left the window open. நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஓபன் வருது, அட்ஜெக்டிவ் வருது, verb கிடையாது. அவர்கள் நிகழ்ச்சியை உற்சாகமாக்கினார்கள். They made the program exciting. They made the program. They Program. made the the program
Excite. Excite. அவள் புத்தகத்தை She ஆர்வமுள்ளதாய் found Found a book The book interesting. interesting. வா வா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? the moment நீங்க வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியறப்ப ஆட்டோமேட்டிக்கா வார்த்தை வந்து விழுது பாத்தீங்களா? ஏஎம் சார் அப்படியே வந்து விழுது பாத்தீங்களா? Yes, அந்த sir. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துச்சு பாருங்க. நாங்கள் அவளை வகுப்பு பிரதிநிதியாக நியமித்தோம். We elected her Her class Elected the representative. class leader, They appointed class her class representative. leader. Appointed போலாமா? We appointed We her appointed her Class representative. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. class Class- representative. ஒரு குயிக்கா நம்ம அந்த பழசுக்கு போய் கொஞ்சம் பார்த்துடலாமா? நீங்க அதுல அது போய் எஸ்விஓஏ பார்த்துடலாமா கொஞ்சம்? இல்ல இதை இது பண்ணிடலாமா? ஏன்னா ஒரு 8 minutes இருக்கு, இது முடிச்சிடலாம். இது பண்ணா இன்னொரு நாள் கூட நம்ம பண்ணிக்கலாம். அவர் ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்தார். He kept the secret He kept safely. the secret. He Safe. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. He kept the secret safely. Safely. அது அப்படிதான் சொல்லலாமா இல்ல வேற ஏதாவது மிஸ் ஆகுதா? He kept the secret. Safe. சேஃப். Safe. சேஃப். இன்டாக்ட்னு நான் யோசிச்சேன். இன்டாக்ட்னு ஒரே வார்த்தை. பட் சேஃப்ங்கிறது தான் இன்னொரு பாதுகாப்பு. என்ன வேர்ட் சார் சொன்னீங்க? Intact. Yes, Intact. sir. ஓகே ஓகே. பட் சேஃப்ங்கிறது பெட்டர் வேர்ட். இன்ஃபேக்ட் அவர்கள் மண்டபத்தை காலியாக கண்டனர். முன்னாடியே They பார்த்துட்டோம். found the hall empty. They found the hall empty. எஸ், திட்டத்தை வெற்றிகரமாக they found the hall. succeed the plan. நான் திட்டத்தை வெற்றிகரமாக்கினேன். I made Executed the the plan. plan successful. I made the plan successfully. இப்ப பாருங்க, I made the plan success. Made it a success. I made the plan successful. Successful போட்டாலும் போதுங்க, ஏன்னா அது ஒரு அட்ஜெக்டிவா இருக்குது. அவள் தேர்வை எழுதி என்று அறிவித்தாள். She announced the exam easy. இன்னொரு வாட்டி. She announced the exam easy. Declared the exam, announced exam. Declareல போட்டாலும் ஒரு பெரிய டீச்சரா இருக்கவங்க டிக்ளேர் கூட பண்ணலாம். எக்ஸாம் ஈஸி. இதே வந்து கஷ்டங்கிறது ஹார்ட் போடலாம். இதெல்லாம் அருமையா இருக்கு. இதை அப்படியே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அவர்கள் சூழலை நட்பாக வைத்தனர். They Made the circumstances friendly, sir. Circumstances வேற என்ன சொல்லலாமா? Situation. Friendly. அவ்வளவுதான். வேற ஏதாவது யோசிக்க முடியுதா? இப்ப சூழல்ங்கிறது என்விரான்மெண்ட் கூட போடலாம்ல. Environment. இப்ப என்விரான்மெண்ட் போல they kept the environment friendly அப்படின்னு போடலாம். சுச்சுவேஷன்ங்கிறத விட எனக்கு they kept the environment friendly. என்விரான்மெண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்லி. This might be better. பேரவை அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தது. The council Elected leader. Elected him president. லீடரே போடுவாங்க. அவள் நாற்காலியை பச்சையாக பூசினாள். She painted the chair She green. painted
The chair. Green. அவ்வளவுதான். சூப்பர். We found the park calm. park calmly. Yeah, we found the park Calm. பீஸ்ஃபுல் கூட சொல்லலாமா? Peaceful. ரொம்ப அமைதி வேணுங்கிறதுக்காக நான் போனேன். அந்த பார்க் நல்ல இடமா இருந்தது. நான் பறவைக்கு ட்ரீட் என்று பெயரிட்டேன். இதை நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். இந்த bird. அது ஆசிரியர் தேர்வை கடினம் என்று கூறினார் பாத்தீங்க. The teacher told the exam hard. இப்ப பாருங்க கால்டுன்னு போடுங்க. The teacher called. Called. Called the exam. Called the exam hard. Difficult. நீங்க அதுல அங்க போட்டுக்கலாம். என்ன வேணாலும் கால்ட் எக்ஸாம் டஃப்னு போடலாம், டிஃபிகல்ட் போடலாம், ஹார்டு போடலாம். அவர் என்னன்னா அவர் ஓவராலா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றாரு. எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குது இந்த எக்ஸாம் அப்படிங்கிறப்ப அவர் டிக்ளேர் பண்றாரு இதே கஷ்டமான பேப்பர். அவர்கள் அவரை பொருளாதார நியமித்தார். appointed him cashier or treasurer. வேண்டாம். Appointed him treasurer. They appointed him treasurer. யார் மம்மாவுக்கு கண்டாங்க. She found the dress interesting. அவள் உடையை அபூர்வமாக கண்டாள். She found the dress interesting. Interesting இல்லைன்னா amazing. The dress amazing. இன்னொருத்தவங்க போட்ட ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல இவங்களே செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸா இருக்கலாம். நாங்கள் உணவை சூடாக வைத்தோம். They made the food hot. We kept the food hot. We made. They kept the food hot. Hot bagல Hot. hot bagல போனோம். அவர் கதையை சுவாரஸ்யமாக்கினார். He made the story interesting. எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாருங்க. நம்ம கேஷுவலா வந்துச்சு பாருங்க. ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் நீங்க பண்ணாலே போதும், அது ரொம்ப ஈஸியா வந்துடும். எப்படி இந்த வார்த்தை இப்படி வருது அப்படி. சூப்பர். அவர்கள் கப்பலை வாயேஜர் என்று பெயரிட்டனர். இது வந்து நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். They named the ship Voyager. அவள் பதிலை சரி என்று அறிவித்தார். She declared the answer correct. Wow. எயிட்டியோட முடிச்சுக்கலாம். நாங்கள் தீர்வை எளிதாக கருதினோம். We considered the solution Easy. என்ன சொன்னாக்கா நம்மளால ஈஸியா ஒரு தீர்வை கொண்டு வர முடியுங்கிறது. அவர்கள் நகரை சுத்தமாக வைத்தனர். முன்னாடி பார்த்ததுதான். They kept the city clean. இப்ப இது ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒரு 100 எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா யாரு என்ன பேசினாலும் எந்த பேட்டர்னும் ஈஸியா தெரிஞ்சிடும். அவர் படத்தை நன்றி என்று அழைத்தார். He called the movie nice. Wow. போரிங்கிற மாதிரி called the movie nice. Nice, great, good, very good, flawless, super. இந்த ஐடியா வந்து இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஐடியா வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் இது 100 இருக்கு. நீங்க இது ஃபில் பண்ணிக்கலாம். எஸ் வி ஃபர்ஸ்ட் வந்து வெறும் வேர்பை வச்சு கோ கம்முன்னு நம்ம சொல்லலாம். எஸ்வி வச்சு போகலாம். எஸ்விக்கு அப்புறம் எஸ்விஓ வச்சு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரலாம். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எஸ்விஏக்கு போகலாம், எஸ்விசிக்கு போகலாம். இப்போ எஸ்விக்கு நேற்று பார்த்ததுல எஸ்விஓன்னு 2 ஆப்ஜெக்ட்ல போடலாம். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் போடுறப்ப எஸ்விஓசிடி பண்ணலாம், காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஓஏ பண்ணலாம். இது எல்லாமே ஒரு வகையில் நம்ம டச் பண்ணியிருக்கோம்.
நீங்க என்ன இங்கிலீஷ்ல கொடுத்தாலும் இந்த இன்டர்பிரட்டர் எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த கரெக்டா இந்த பேட்டர்ல பார்த்துட்டு படன்னு அடிப்பாங்க. இதை அடிக்கிறது வந்து இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் என்னங்க? ஒன்றும் இல்லை. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் என்ன? எஸ்வி. சுமதி இது கரெக்டுங்களா? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னா எஸ்வி தானே, தானே? நீங்க பாசிவ் வாய்ஸ் சொல்றப்ப இந்த ஆப்ஜெக்ட் உள்ள போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகணும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகணும், முடிஞ்சது. இதுதான் இந்த வி, எஸ்வி, எஸ்ஓ. இதுக்கப்புறம் நம்ம பார்த்த ஏசி வந்து ஏங்கிறது அட்ஜெக்ட், அட்வர்ப் வரும், சிங்கிறது காம்ப்ளிமெண்ட். முடிஞ்சே போச்சு, அவ்வளவுதான் இங்கிலீஷ். என்ன அவங்க என்ன கொடுத்தாலும் நீங்க வந்து இந்த இதுக்குள்ள பண்ணிடலாம். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இது காம்ப்ளெக்ஸ், இதை ஈஸியா மாத்திக்கலாம். ரெண்டு சிம்பிள் போட்டோம்னா காம்ப்ளெக்ஸா மாறும். ஸோ நான் வழக்கம் போல எஸ்வி, ஓசி, எஸ்வி, ஓஏ ரெண்டுத்துக்கும் அனுப்புறேன் நான். நீங்க இதுல 100, அதுல 100 இருக்கும். நீங்க அதை பார்த்து இது பண்ணி தமிழ்லையும் படிச்சு காட்டணும், இங்கிலீஷ்லயும் படிச்சு காட்டணும், படிச்சு காட்டி பண்ணணும். ரொம்ப அற்புதமா பண்றாங்க 30 இது மாதிரி எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் நீங்க பேசிய அந்த கோர்ஸ் முடிகிறப்ப ஆயிரக்கணக்கில் வாக்கியங்கள் பேசியிருப்பீங்க. யார் என்ன பேசுனாலும் அவங்களுக்கு தெரியும். அந்த கிளாஸ்ல அந்த சமயத்துல பேசணும், எத்தனை வாட்டி இதே வார்த்தையை பேசணும் அப்படின்னு தோணும். பிராக்டிஸால மட்டும்தான் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நான் நிறைய ஒர்க் பண்ணி நிறைய கொடுக்குறேன். நீங்க அதை ஆக்சுவலா நல்லா பயன்படுத்திக்கணும். ரைட்டிங்ல போட்டு அருமையா அவங்க 30 மேம் வந்து ரைட்டிங்ல போட்டு அப்புறம் ஆடியோ கட் பண்ணி எல்லாமே அனுப்புறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா படிச்சா அவங்க எனக்கு பண்ணியே அவங்களுங்கிற ஒரு நினைப்பு இருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும். இது பண்ணிதான் அவங்க நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இதை பண்ண முடியும். நான் இப்ப எஸ்வி, ஒய்எஸ்வி அனுப்புறேன். இன்னைக்கு நைட்டும் முடிஞ்சா வீடியோவா அனுப்பி விடுறேன். Thank you very much and see you on Wednesday. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Good night. Good night. Thank you. Good night, sir. Good night.